கோவையில் போட்டோகிராஃபர் கொலை வழக்கில் பெண் ஒருவருக்கு தொடர்பு உள்ளதாகவும் போலீசார் விசாரணை நடத்துவதில் தொடர்ந்து மெத்தனம் காட்டுவதாக புகார் அளித்துள்ளனர். இந்த கொலைக்கு முக்கோண காதல் காரணம் இல்லை என்று பகீர் புகாரை முன்வைத்துள்ளனர். போலீசாரின் விசாரணை மீது உறவினர்கள் சந்தேகத்தை கிளப்புவதன் பின்னணியின் கோவை தடாகம் அடுத்த மடத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயது பிரவீன். புகைப்பட கலைஞரான இவர் கடந்த வாரம் வியாழக்கிழமை தனக்கு புதிய புகைப்பட ஆர்டர் ஒன்று வந்திருப்பதாக கூறிவிட்டு ஒட்டஞ்சத்திரத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். ஆனால் அதன் பின் அவர் வீடு திரும்பாததால் பதற்றம் அடைந்த குடும்பத்தினர் தடாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் கோவை கிணத்துக்கடவு அருகே உள்ள ஏபிசி தியேட்டர் பின்புறம் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் இளைஞர் ஒருவர் ரயிலில் அடிபட்டு உடல் துண்டான நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். போத்தனூர் ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி சந்தேக மரண வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் அது காணாமல் போன பிரவீன் என்பது உறுதி செய்யப்பட்டது. பிரவீன் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக அனைவரும் நினைத்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் யாரும் எதிர்பாராத அதிர்ச்சி திருப்பமாக நேற்று முன்தினம் கோவை நீதிமன்றத்தில் கரூரைச் சேர்ந்த மனோஜ் மற்றும் அவரது நண்பர் கார்த்திகேயன் ஆகியோர் ஆஜராகி தாங்கள்தான் பிரவீனை திட்டமிட்டு கொலை செய்து தண்டவாளத்தில் வீசியதாக கூறி சரணடைந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கொலையின் பின்னணியில் முக்கோண காதலில் கொலை செய்ததாக கூறினர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட பிரவீனின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து சிங்காநல்லூர் ஹோப் காலேஜ் பிரதான சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரவீன் மாயமானது தொடர்பாக புகார் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனம் காட்டியதாகவும் தாங்களே சிசிடிவி ஆதாரங்களை திரட்டி போலீசில் ஒப்படைத்ததாகவும் கூறியுள்ளனர். அதன் பிறகு கொலை செய்த நபருக்கு போனில் அழைத்து போலீசார் பேசியதாகவும் அதன் பிறகே அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக கூறினர். பையனோட சாவில் மர்மம் இருக்குது. ஏன்னா ஒரு கூலிப்படை வச்சு தான் பண்ணியிருப்பாங்களான் இருக்குது. இது ஒரு ஆள் பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏற்கனவே இந்த எங்கள் பையன் கூட ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்திருக்குது. அந்த பொண்ணுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் பண்ணியிருக்கிறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. கூலி இல்லைன்னு சொல்ல யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியணும். இதில் ஒரு நியாயம் கிடைக்கணும். எல்லாமே லேட்டாக நாங்கள் எல்லா ஃபுட்டேஜும் எடுத்து கொடுத்தோம். நாங்கள் ஒட்டஞ்சத்திர போலீஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்து இவன் தான் அக்யூஸ்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது கொடுத்தது இவன் இந்த தடாகத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி அக்யூஸ்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். வாங்க கரூரில் தான் இருக்கிறாங்க. கரூர் போய் டேக் ஓவர் பண்ணலான்னு கேட்கும்போது நாங்கள் ஸ்பெஷல் கோடு அனுப்புகிறோம். நாங்கள் அனுப்பவே இல்லை கூட வாங்க நாங்களாக பண்ணிக்கிறோம்னு கேட்குறோம். அப்பவும் அவங்க ஒத்துழைக்கலை. அப்புறம் அந்த பர்டிகுலராக அந்த குற்றவாளிக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் இது முக்கோண காதல் இல்லை என்றும் பிரவீனும் அந்த பெண்ணும் காதலித்து வந்ததாகவும் இதை பிடிக்காமல் தான் கொலை நடந்ததாக குற்றம் சாட்டினர். இந்த கொலை வழக்கில் பெண் உட்பட மற்றொருவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இதனை போலீசார் விசாரிப்பதில் அலட்சியம் காட்டுவதாகவும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். எங்களோட அசம்ஷன் நாங்கள் ஃபுட்டேஜ் ஒட்டஞ்சத்திரத்துலேயும் பார்க்குறோம். அதில் அந்த ஃபுட்டேஜை வச்சது தான் கரூர் தான் பையன். ஏன்னா எங்கள் முன்னாடி தான் அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா கோயம்புத்தூர் தடாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. இன்டிமேஷன் கொடுத்தோன்னே ஒரு குற்றவாளின்னு ஒரு சஸ்பெக்ட் பண்ணுற நபரை என்ன பண்ணணும், நம்ம நேராக போய் அவன் அங்கே இருக்கிறானா இல்லை வண்டி அங்கே இருக்குதா அதை சரவுண்ட் பண்ணி தான் நம்மளோட விசாரணை தொடருமோ தவிர இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உடனே பெட்ரோல் கால் அந்த வண்டியோட ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் மனோஜ் இந்த வண்டி இருக்குதா, உங்கள் வண்டி இந்த டேட்டில் 2ஆம் தேதி ஜூலை எங்கே இருந்தது இப்படின்னு எல்லாம் கேட்டேன்னே அவங்க சுதாரிச்சுட்டாங்க. இல்லை பையன் தான் எடுத்துகிட்டு போனாங்க, பையன் ஆனால் பக்கத்தில் தான் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பையனுக்கு கால் போடுறாங்க. யாராச்சும் இது வரைக்கும் நடைமுறையில் ஒரு சஸ்பெக்டாக இருக்கிறவனை காலில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நடைமுறை இருந்திருக்குதுங்களா? அப்படி சொன்னோன்னே அவனுக்கு சுதாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட நாங்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்தபோதும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நேராக போகலாங்க, இங்கேருந்து 1 hour தான், இல்லை ஸ்பெஷல் டீம் வரும்,
ஸ்பெஷல் டீம் வரும், மேடம் இன்ஸ்பெக்டர் மேடம் வந்துட்டு எங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. இதே தான ஒரு பதிலை தவிர கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கன்செஷன் கேட்குறாங்க, உங்களுக்கு இங்கே எதுவும் டவுட் இல்லைன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்துடுங்க, நம்ம இங்கிருந்து டீம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் நம்பி தான் வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை வந்து ஜிஹெச்சில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பாடி காமிச்சது வந்து திங்கக்கிழமை மதியம் தான் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, அதாவது குற்றவாளி வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடியவே வந்து எங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொன்று என்னென்னா, இது வந்து 2 பேர் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு 2 பேர் செஞ்ச மாதிரி தெரியல. இந்த கொலைக்கு பின்னாடி பெரிய மர்மம் இருக்குது. இது யார் யார் பண்ணாங்களோ அதுக்கு வந்து ப்ராப்பராக லீகலாக அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணுங்கிறது தான். பொதுமக்கள் போராட்டத்தால் காமராஜர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் பிரவீனின் உடலை பெற்று கலைந்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.